வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் மிதுன ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் 18ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத மிதுன ராசி பலன் பற்றி பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025 ஜனவரி மாதம் மிதுன ராசி பலன். பொதுவாக மிதுன ராசி மக்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது வருகின்ற 2025ஆம் ஆண்டு மிதுன ராசி மக்களுக்கு மிதமான நல்ல பலன்களை தரும் என்று கணக்கிட முடிகிறது. தங்களின் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவானும் 12ஆம் வீட்டில் குரு பகவானும் அமர்ந்து பயணம் செய்கிறார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல பண ஆதாயம் மற்றும் செலவுகளும் உருவாகும் என்று தெரிகிறது. இந்த மாதத்தில் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் சக்தியும் வீணடிக்கும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும். பிற்போக்கு நோடல் கிரகங்களாக கருதப்படும் ராகு மற்றும் கேது, அதாவது அவர்கள் முறையே 10ஆம் வீட்டிலும் ராகு பகவான் மற்றும் 4ஆம் வீட்டில் கேதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை வழங்காமல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் தங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களின் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக அதிக செலவுகளை செய்யும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடும். இது உங்களை மனதளவில் தொந்தரவு செய்யும் சூழலும் இருக்கிறது. தங்களின் ராசி அதிபதியான புதன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடும். ஜனவரி 4, 2025 முதல் ஜனவரி 24, 2025 வரையிலான காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களின் 7வது வீட்டை ஆக்கிரமித்து இருப்பதால் சுகமான முறையில் நல்ல பலன்களை அவர் உங்களுக்கு வழங்குவார் என்று தெரிகிறது. ஜனவரி 24, 2025 முதல் புதன் பகவான் தங்களுக்கு 8வது வீட்டில் அமரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு உடல்நல பிரச்சனை சில குறைவான பலன்களை தந்து உங்களை சோதிக்கும் நிலையில் அவர் செயல்படுவார். ஆகவே சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது ஜனவரி மாத ராசி பலன்படி மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்வதால் தொழில் சார்ந்த நல்ல பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பலாம். 9ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்கள் வெளியூர் பயணங்கள் மற்றும் இது போன்ற நல்ல விஷயங்களுக்கும் தொழில் சார்ந்து நல்ல ஒரு அனுகூலத்தை தருவார். இதனுடன் சேர்த்து இந்த மாதத்தில் குரு பகவான் விழாவின் 12வது வீட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறார். மேலும் அவர் உங்கள் வேலை தொடர்பான சாதகமற்ற தருணங்களை உங்களுக்கு சில நேரங்களில் வழங்கலாம். சற்று கண்காணிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும். இம்மாதத்தில் நீங்கள் வேலையின் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இதனால் மனக்கவலை உண்டாகும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த மாதத்தில் லாபத்தை பெறுவதில் மிதமான வெற்றியை மட்டுமே நீங்கள் சந்திக்க முடியும். ஒரு வணிக பங்குதார கூட்டாளருடனான உறவில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சில நேரங்களில் நீங்கள் அவர் மூலம் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும் என்பதால் உங்கள் தொழிலில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. மிதுன ராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது மிதுன ராசியில் பிறந்தவர் கடின முயற்சி மூலம் நல்லதொரு பணம் சம்பாதிக்கும் வகையில் நல்ல பலன்களை உங்களால் சந்திக்க முடியும். தங்களுக்கு 12ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். உங்களிடம் பணம் இல்லாமல் போகும் வாய்ப்புகள் இருப்பினும் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். ஜனவரி 25, 2025 முதல் சுக்கிரன் தங்களின் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் சுகமான கிரகமாகவும் இருப்பதால் நல்ல பணபலம் பெறுவதற்கான சாதகமான பலன்களை அவர் தருவார். அதே நேரத்தில் மிதமான சேமிப்புடன் அதிக செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். பணத்தை கையாளும் போது ஒரு கட்டுப்பாடுடன் இருப்பது நலமாக இருக்கும்.
அடுத்து மிதுன ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை ஜாதகத்தின்படி மிதுன ராசி மக்கள் தங்களுக்கு 9ஆம் வீட்டில் அதிர்ஷ்ட கிரகம் அமைந்திருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையின் நல்ல பலன்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் சனி பகவான் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த மாதத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும். மிதுன ராசி மக்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கான கிரகமாக இருக்கும் சுக்கிர பகவான் ஜனவரி 28, 2025 முதல் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரக்கூடும். மேலும் அதனால் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை அவர் தருவார் என்று நம்பலாம். 12ஆம் வீட்டில் இருக்கும் வியாழனும் 4ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிதுன ராசி மக்கள் தங்களின் மகிழ்ச்சியை சில நேரங்களில் இழக்க நேரிடும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அனுபவம் அவசியமாகிறது. இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு நலமாக இருப்பதற்கும் சாதகமாக இருப்பதற்கும் உங்களுடைய நடவடிக்கைகள் நலமாகவும் அன்பு சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மிதுன ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது தங்களுக்கு 9ஆம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று நம்பலாம். 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் 2025 ஜனவரி 15க்கு முன் 7ஆவது வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான தருணங்களை காண இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜனவரி 24, 2025 முதல் புதன் 8ஆவது வீட்டில் அமரும் நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் சுமூகமான நடத்தைக்கு சாதகமான பலன்கள் இல்லாமல் போகலாம். சற்று இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சற்று கவனமாக இருந்தால் பாதகத்தையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல், அந்த புத்திசாலித்தனம் உங்களிடம் உருவாகும். மேலும் சுமூகமான குடும்ப சூழல் நிலை மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி நலமாக வாழ்வதற்குண்டான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். மிதுன ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ஆரோக்கியத்திற்கான ஜனவரி மாத ராசி பலன் 2025 படி மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் 2025 ஜனவரி 4 முதல் 24 ஜனவரி 2025 வரை 7ஆவது வீட்டில் அமர்வதால் உங்களுடைய ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இதன் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று நலமாக வாழ்வீர்கள். அதே நேரத்தில் ஜனவரி 25, 2025 முதல் புதன் பகவான் 8ஆவது வீட்டில் வைக்கப்படுவதால் உங்கள் கால்கள் மற்றும் தொடையில் வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். சற்று கவனமாக இருந்து மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நலமாக இருக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் சிறந்த ஆரோக்கியத்தை பார்க்க உங்களுக்கு வழிகாட்டுவார். மேலும் உங்களுக்குள் நிலவும் உள்ளார்ந்த ஆற்றல் காரணமாக இது சாத்தியமாகும் என்பதையும் நம்பலாம். உங்கள் ராசிக்கு வியாழன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் பருமன், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். எனினும் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பயணத்தின் போது வீழ்ச்சி மற்றும் நடைபயிற்சியின் போது கூட நீங்கள் தடுக்கி விடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். தினமும் விஷ்ணு பகவானை வணங்கி அவரது நாமத்தை உச்சரியுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்பது நலமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்று வணங்கி அவருக்கு மஞ்சள் ஆடை சாத்தி வாழ்வது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய அபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை மனமோந்து போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.